தலைவருக்கு வணக்கம். அடிக்கடி உங்களை பார்த்து மகிழ்ச்சி என்ற வார்த்தையை உள்ளெடுத்தது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா ஆன்மீகத்தை வைத்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோள் மட்டுமே போதும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. நீங்கள் தலைமை தாங்கி அதை பண்ண வேண்டும், அதை முடிக்க வேண்டும், முன்வர வேண்டும் என்பதுதான் நம்மளோட வேண்டுகோள். ஆன்மீகம் சொல்லும்போது கடவுள் கடந்து உள்ள பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வைத்து அரசியல், அதை வைத்து ஒரு ஆட்சி, அதை வைத்து ஒரு 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 என்ன சொல்றது வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும்போது அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க. नमस्कार. तलैवा शिवाजीराव गायकवाडांना माझा नमस्कार. मी डॉक्टर गीता, मूल बेळगावची आणि राहणारी आता बेंगळूरची. सर, ಛತ್ರಪತಿ ಶಿವಾಜಿ ಮಹಾರಾಜರು ಮತ್ತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾಮ್ಯತೆಗಳಿವೆ. ಬಾಲ್ಯ ಶಿವಾಜಿ ತನ್ನ ಬಾಲ್ಯದಲ್ಲಿಯೇ ಒಂದು ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ರು. ಕನಸು ಕಾಣೋದು ಬಹಳ ಸುಲಭ, ಬಟ್ ನನಸು ಮಾಡೋದು ಅಷ್ಟೊಂದು ಸುಲಭ ಅಲ್ಲ. ಆದರೆ ಶಿವಾಜಿ ತನ್ನ ನಿರ್ಧಾರದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದ್ರು. ಅವರು ಒಂದು ಹಿಂಸಾರಹಿತ ಶಾಂತಿಯುತವಾದಂಥ ಆಡಳಿತವನ್ನ ನೀಡಬೇಕು ಅಂತ ಬಯಸಿದ್ರು. ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಹೊಸ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಬಯಸಿದ್ರು. ಈ ಸೈನ್ಯವನ್ನ ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅನ್ನೋದಾದ್ರೆ ಯಾವುದಾದ್ರೂ ಅರಸರ ಆಶ್ರಯವನ್ನ ಕೋರಿ ಹೋಗ್ಲೇಬೇಕಿತ್ತು. ಒಬ್ಬ ರಾಜನ ಆಶ್ರಯವನ್ನ ಕೋರಿದಾಗ ಅಲ್ಲಿ ನಾವು ಗುಲಾಮನಂತೆ ನಡ್ಕೊಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಸ್ವತಂತ್ರವಾದಂಥ ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸೋದಕ್ಕಾಗ್ಲಿ ಅಥವಾ ನಿರ್ಣಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ಅನೇಕ ಸಲ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂಥ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ಶಿವಾಜಿ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೇನೆಂದರೆ ತನ್ನದೇ ಆದಂಥ ಸೈನ್ಯವನ್ನ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. ಆದ್ರೆ ಒಂದು ಸೈನ್ಯವನ್ನ ಕಟ್ಟುವುದು ಅಷ್ಟೊಂದು ಸುಲಭನ? சின்ன வயசுல தான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி ஒரு சேஞ்ச், என்ன மாதிரி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில எப்படி வந்திருக்கீங்க, எப்படி இந்த உச்சக்கட்டத்தை நீங்க அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விவேகமான ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த ஆன்மீகத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இதெல்லாம் பண்றோம்னு சொல்லும்போது எல்லாத்தையும் கடந்து உள்ள ஒரு ஆனந்தம் உண்டாகும். அதுதான் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதுதான் நம்ம டிரைவிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி ஜாயிசம், ஜாய், ஆனந்தம், ஆனந்த ஆட்சி அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா, ஒரு நல்ல தாட், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பார்க், அதுவும் ஆன்மீகத்தால் தான் வந்திருக்கின்றது என்று உறுதியாக நாங்கள் கூற முடியும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 8 கோடி 7 கோடி மக்கள் அவங்களோட லைஃப் ಸ್ಟೈಲೇ ಚೇಂಜ್ பண்ணக்கூடிய ஒரு ಪವರ್ ಉಂಟು ಇರ್ತದೆ. ಎದುರಿಸಬೇಕಾದ ಸವಾಲುಗಳು ತುಂಬಾ ಇದ್ವು. ಮುಖ್ಯವಾಗಿ ಆ ಸೈನಿಕರಂತ ಯಾರನ್ನ ತಗೊಳ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಕೊಡುವಷ್ಟು ಸಂಬಳ, ಅವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂಥ ವಸ್ತ್ರಗಳು ಮತ್ತೆ ಆಯುಧಗಳಿಗಾಗಿ ಅವರಲ್ಲಿ ದುಡ್ಡಿರಲಿಲ್ಲ. ಆದರೆ ಶಿವಾಜಿಯ ನಿರ್ಧಾರ ಮಾತ್ರ ಹಿಮಾಲಯದಂತೆ ದೃಢವಾಗಿತ್ತು. ಅದಕ್ಕೆ ಅವರು ಮಾಡಿದ್ದು ಏನಂತಂದ್ರೆ ತನ್ನ ತಾಯಿ ಜೊತೆ ಕೂತ್ಕೊಂಡು ಅವರು ಈ ಬಗ್ಗೆ ಚರ್ಚೆ ಮಾಡಿದಾಗ ಜಿಜಾಬಾಯಿ ಹೇಳಿದ ಮಾತೇನಂತಂದ್ರೆ ಒಂದು ಆಡಳಿತದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ ಶಾಂತಿ ಇರದೇ ಹೋದಾಗ
ಸ್ವಜನ ಪಕ್ಷಪಾತ ಇದ್ದಾಗ, ಭ್ರಷ್ಟಾಚಾರವಿದ್ದಾಗ ಅದು ಮೇಲ್ವರ್ಗದವರಿಗಿಂತ ಕೆಳವರ್ಗದ ಜನರ ಮೇಲೆ ಪರಿಣಾಮ ಜಾಸ್ತಿ ಬೀಳುತ್ತೆ. ಸಾಮಾನ್ಯರಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯ ಆದಂಥ ಜನರಿಗೆ ಇದರ ಪರಿಣಾಮ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ಅವರಲ್ಲಿ ಸೂಕ್ತವಾದ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಅಸಮಾಧಾನ ಇರುತ್ತೆ. ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬ ನಾಯಕ ಬರಬೇಕು, ಅವನು ಬಂಡಾಯದ ಬಾವುಟವನ್ನ ಹಾರಿಸ್ಬೇಕು, ತಾವು ಅವನ ಹಿಂದೆ ನಡಿಬೇಕು, ಅವನಿಗೆ ತಾವು ಬೆಂಬಲ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದು ಅವ್ರ ಇಚ್ಛೆ ಆಗಿರುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರೋದು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಬೇಕು ಅಷ್ಟೇ. ನೀನ್ ಮುಂದೆ ಹೋಗು, ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋಕೆ ಅನೇಕ ಜನ ಬರ್ತಾರೆ. ಅವರು ರಾಜರಾಗ್ಬೇಕಂತಿಲ್ಲ, ಅವ್ರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸೈನಿಕರಾಗ್ಬೇಕಂತಿಲ್ಲ, ಕೇವಲ ಸಾಮಾನ್ಯ ಜನರೇ ನಿನಗೆ ಸಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಶಿವಾಜಿಗೆ ಜಿಜಾಬಾಯಿ ಕೊಟ್ಟಂತ ಆ ಸಲಹೆ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. உங்களோட ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த ஆனந்தத்தையும் கொண்டு வரலாம் என்ற ஒரு ஐடியா தான். ஸோ அதுக்கு தான் இந்த ஜேஜென் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நாங்கள் கிரியேட் பண்ணி, ஜேஜென்னு சொல்வது ஜாய் கவர்னன்ஸ் எஸ்டாப்ளிஷிங் நெட்வொர்க். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுப்ரீத்தி ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் மீடியா, ஜாய் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஜாய் ஜென்னா என்ன? ஜாய் ஜென்னா ஜாய் கவர்னன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நெட்வொர்க். ஜாய் ஜென்னுக்கு அடியில 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் திங், டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன்ஸ். ஜேஜென் சமூக அரசியலில் மாற்றம் காண முன்னோடி இல்லாத மாற்றம் ஏற்படுத்துதல். பின்வருபவை ஜேஜென் வழங்கும் 4 முக்கிய மற்றும் தனித்துவமான அம்சங்கள். ஃபர்ஸ்ட், ஜேஜென் அறப்போர் சார்ந்த அரசியலில் மற்றும் ஆளுகை துறையில் நன்மையில் முடியும் கழகம் கொண்டு வருகிறது. இது காலத்தின் தேவை. தற்போதைய அரசியல் அமைப்புக்கு உள்ளூர் ஊழல், நட்பு முதலாளித்துவம், சொந்த பந்தங்களுக்கு அளிக்கும் சலுகைகள், சாதி மற்றும் மத அரசியல், கூண்டாயிசம் போன்றவற்றில் சிக்கி தவிக்கும் புதைக்குழியிலிருந்து வெளியேற கடுமையான மாற்றம் தேவை. நாங்கள் கொண்டு வரும் முதன்மை உள்ளீடு அறப்போர் சார்ந்த நடவடிக்கையாகும். இது ஒரு முன்னுரிமையை கொண்டிருக்க முடியாது. எனவே ஒருவர் கேட்பது அல்லது எதிர்பார்ப்பது அர்த்தமற்றது. Also, disruptive innovations include corruption, Gundaism, crony capitalism and nepotism. இரண்டாவதாக, constituency based political candidate. செகண்ட், ஜேஜென் வழிமுறையானது உள்ளூர் தொகுதி அடிப்படையிலான அரசியல் வேட்பாளரை அடையாளங்கண்டு வளர்ப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் அவர்களை தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்தி அதிகாரம் அளிப்பதே ஆகும். இந்த நடைமுறை அரசியல் கட்சி வேட்பாளர்களை முக்கிய நபர்களின் செல்வாக்கு காரணமாக ஒரு தொகுதிக்கு வெளியில் இருந்து களமிறங்கும் தற்போதைய அரசியல் நடைமுறையை வெகுவாக ஒடுக்கும். மூன்றாவதாக, constituency based candidate connectivity. இங்க what we do is we train over a period of 90 days to women and first time voters and empower them to become aspiring leaders. ஜேஜென் வேட்பாளர் மற்றும் தொகுதி இணைப்பு 90 நாட்கள் செயல்முறை அந்தந்த தொகுதியில் வசிப்பவர்களுக்கு, குறிப்பாக முதல் முறையாக வாக்காளர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள், ஜாய் கவர்னன்ஸ் ஐடியாலஜி வேட்பாளரை நடைமுறைக்கேற்ப ஊடாடும் ஜாய் ஸ்ட்ரீட் மேனேஜ்மெண்ட் அவுட்ரீச் பிரச்சாரம் மூலம் தெரிந்து கொள்ள உதவுகிறது. இதனால் தற்போதைய கடைசி நிமிடம் சூறாவளி பிரச்சாரத்தை நிறுத்தி தொகுதியில் வசிப்பவர்களுக்கு அதிக செலவு, லஞ்சம், இலவசம் கொடுத்தல் போன்ற பலவற்றை ஒடுக்குகிறது. நான்காவது, சோஷியோ சிவிக் ஆண்டர்பிரினர் எக்ஸ்பர்டீஸ். ஜேஜென் அந்தந்த வேட்பாளர்களை சமூக சிவிக் தொழில் முனைவோர் நிபுணத்துவம் மூலம் சித்தப்படுத்துகிறது. இதனால் அவர்கள் தொகுதியின் விரைவான, விசாலமான மற்றும் முழுமையான வளர்ச்சிக்காக மக்கள் பங்கேற்பு திட்டங்களை திரட்ட முடியும். Mobilize and educate candidates in order for them to become aspiring and new leaders. Thank you. ஆனந்தம் மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையாக்கும். ஆன்மீகம் அன்பால் மலர்ந்து ஆனந்தத்தில் தொடர வேண்டும். தொடர்ச்சியை தான் இந்த ஆன்மீக ஆட்சிக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஜேஜென்ல ஒரு கட்சி மூலியமா தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட கான்செப்ட் இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். சுயேட்சையாக ஒவ்வொருத்தருமே ஒரு தகுதியில் நின்று ஆன்மீகத்தையும்
ஆனந்தத்தையும் வைத்து ஆட்சியை அமைக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. நீங்க எஸ்ன்னு சொன்னா எஸ் தான். எப்போதும் சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கலாம், ಅದೇ ನಮ್ಮ ಈ ಎಲ್ಲಿದೋ ಒಂದು ಸೈನ್ಯವನ್ನ, ಎಲ್ಲಿದೋ ಒಂದು ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡು ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಸೈನ್ಯವನ್ನ ಎದುರಿಸೋದು ಕಷ್ಟ ಆಗಿತ್ತು. ಅಲ್ಲಿಯ ಸ್ಥಳೀಯ ಜನರನ್ನ ಸೈನಿಕರನ್ನಾಗಿ ಪರಿವರ್ತಿಸಿದಾಗ ಆ ಜನರಿಗೆ ಅಲ್ಲಿಯ ಕೋಟೆ ಕೊತ್ತಲಗಳ ಬಗ್ಗೆ, ದುರ್ಗಗಳ ಬಗ್ಗೆ, ಅಲ್ಲಿಯ ವೀಕ್ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ, ಹೇಗೆ ಈಸಿಯಾಗಿ ಆ ಯುದ್ಧವನ್ನ ಗೆಲ್ಬಹುದು ಅನ್ನುವ ಒಂದು ತಂತ್ರವೂ ಆ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಶಿವಾಜಿ ಈ ಸಾಮಾನ್ಯ ಜನರನ್ನೇ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ರು, ಅವರನ್ನ ಟ್ರೈನ್ ಮಾಡಿದ್ರು. ಹೀಗೆ ಒಂದೊಂದಾಗಿ ಕೋಟೆ ಕೊತ್ತಲಗಳನ್ನ ಅವರು ವಶಪಡಿಸ್ಕೊಳ್ತಾ ಹೋದ್ರು. ಮುಂದೆ ಶಿವಾಜಿ ಮಹಾರಾಜ ದಂಡೆತ್ತಿ ಹೋಗ್ಬೇಕಾದಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇರಲಿಲ್ಲ. ಅವರ ಅಭಿಮಾನಿಗಳು, ಅವರ ಸೈನಿಕರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಸನ್ನದ್ಧರಾಗ್ತಾ ಇದ್ರು. ಯುದ್ಧ ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ತಂತ್ರ ಶಿವಾಜಿ ಮಹಾರಾಜರು ರೂಪಿಸ್ತಾ ಇದ್ರು. ಹೀಗೆ ಒಂದೊಂದಾಗಿ ಕೋಟೆ ಕೊತ್ತಲಗಳನ್ನ, ದುರ್ಗಗಳನ್ನ ವಶಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಶಿವಾಜಿ ಮಹಾರಾಜರು ಒಂದು ಮಹಾರಾಷ್ಟ್ರ, ಒಂದು ಮಹಾನ್ ರಾಷ್ಟ್ರವನ್ನ ಕಟ್ಟಿದ್ರು. ಸರ್, ಯಾರು ಊಹಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗದಂತ ಸಾಮಾನ್ಯ ಜನರಿಂದ ಒಂದು ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಆಯಿತು. ನಮ್ಮ ದೇಶವನ್ನ ಅನೇಕ ರಾಜವಂಶ ಆಳು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅನೇಕ ಚಕ್ರವರ್ತಿಗಳು ಆಳು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಕನ್ಯಾಕುಮಾರಿಯಿಂದ ಹಿಡಿದು ಹಿಮಾಲಯವರೆಗೂ ಇವತ್ತಿಗೂ ಅಜರಾಮರಾಗಿ ಉಳಿದಿರೋ ಹೆಸರಂದ್ರೆ ಛತ್ರಪತಿ ಶಿವಾಜಿ ಮಹಾರಾಜರು. ಅದೇ ಛತ್ರಪತಿ ಶಿವಾಜಿ ಮಹಾರಾಜರ ಪ್ರತಿರೂಪವಾಗಿ ತಲೈವ ಶಿವಾಜಿರಾವ್ ಗಾಯಕ್ವಾಡ್ ಇವರು ಜನ್ಮ ಪಡೆದಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾವು ಭಾವಿಸಿದೀವಿ. ಸರ್, ಜನ ಸಹ ನಿಮ್ಮಿಂದ ಅಂಥದೇ ಒಂದು ಮಹಾನ್ ರಾಷ್ಟ್ರ ನಿರ್ಮಾಣ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಿಮ್ ಜೊತೆ ಸೇವೆ ಮಾಡೋಕೆ ನಮಗೊಂದು ಅವಕಾಶ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ ನಾವು ಭಾವಿಸಿದ್ದೀವಿ. I think we need to be empowered with joy. And empowering oneself with the joy which is from inside is the most important thing. அதுக்கு தான் நாங்களும் வந்து இந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நிறைய மக்களுக்கு ஒரு நல்லதை கொண்டு வர வேண்டும் என்று மனதில் இருக்கிறது. அது உங்களோட ஆட்சி மூலியமாக நடக்கும் என்றுதான் நம்புகிறோம். அதை முன்வைத்து நாங்கள் உங்களோடு சேர்ந்து இந்த ஆன்மீக ஆட்சியை அமைத்து ஆனந்தத்தை இன்னும் பெருகி செய்ய வேண்டுகிறோம். So welcome தலைவா. Please take over the leadership. We are there to support you.